10,000 rupees போட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க போற பணம் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2 crores கிட்ட உங்ககிட்ட இருந்திருக்கும். இந்த ஃபண்ட் வந்து 19.8% அப்படின்னா அது வந்து ஒரு 18.2 கிட்டத்தட்ட 1.5% அதிகம் பெஞ்ச்மார்க்கை விட லாஸ்ட் 18 இயர்ஸா இதை பீட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிகிற டேட்டா. மியூச்சுவல் ஃபண்ட்னாலே புரியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு அண்ட் ஹெச்டிஎஃப்சியோட ஒரு ப்ரீமியர் ஃபண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா 18 வருஷத்துல இது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஃபண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸா கண்டினியூஸா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மார்க்கெட்ல இருக்கிறத விட ஆவரேஜை விட கொஞ்சம் கம்மியாவே இது சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் எல்லாருமே பார்க்கறது. அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெகுலர் இதில் வேணா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதோட ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப்ன்றதுனால மார்க்கெட் பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக கொடுத்துருக்கு. யூஸ்வலாக பெஞ்ச் மார்க் வந்து இது நிஃப்டி 150 மிட் கேப் இண்டெக்ஸ் அதோட கம்பேர் பண்ணா இந்த ஃபண்ட் வந்து 19.8% அப்படின்னா அது வந்து ஒரு 18.2 கிட்டத்தட்ட 1.5% அதிகம். நான் சொல்றது வந்து ரெகுலர் ஃபண்டோட கம்பேரிசன். ஸோ பெஞ்ச் மார்க்கை விட லாஸ்ட் 18 இயர்ஸா இதை பீட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிகிற டேட்டா. அண்ட் மிட் கேப்ன்றதுனால இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 101ல இருந்து 250 கம்பெனி, அதாவது 150 கம்பெனிக்குள்ள மார்க்கெட் கேப் சைஸ்ல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல தான் இவங்க பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருக்கு. இப்போ இந்த ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் பீட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன். பெஞ்ச் மார்க்னா என்ன? நிஃப்டி 150 அப்படின்ற கம்பெனிஸ், மிட் கேப் 150ன்ற கம்பெனிஸ், அது ஒரு லிஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். எப்படி நிஃப்டி 100 வந்து டாப் 100 கம்பெனிஸ்னு சொல்றோமோ இது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். நிஃப்டி நெக்ஸ்ட் 150 அதாவது 101ல இருந்து 250 கம்பெனியை மிட் கேப் இண்டெக்ஸ்னு வச்சிருப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 18 வருஷத்துல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா 18.2% அப்படின்னு கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது 19.56% கிட்டத்தட்ட ஒரு 1.5% அதிகமாக கொடுத்துருக்குன்றத பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டே எடுத்தாலும் சரி, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் மாதிரியோ ஸ்மால் கேப் எது எடுத்தாலும் அதோட பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பாருங்க. பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணிருக்கு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இல்லை சின்ஸ் இன்செப்ஷன் அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் என்ன பண்ணுறதுன்னும் போது சிம்பிளாக இதை விட ஒரு லாஜிக்காக வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வந்து கிளாரிட்டியோட ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். நிஃப்டி 150 மிட் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா சைஸ் வைஸ் இப்போ நம்பர் 1 கம்பெனி இன் இந்தியானா ரிலையன்ஸ், 101வது கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி சைஸ் வைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி 21 லட்சம் கோடி 22 லட்சம் கோடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி 101வது கம்பெனியோட சைஸ் வந்து லெஸ் தேன் 1 lakh crore இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதை பொறுத்து அடுத்த 150 கம்பெனியில் முதலீடு பண்ணும். இந்த 150 கம்பெனி யூனிவர்ஸில் இந்த ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் ஃபுல்லாகவே முதலீடு பண்ணுவாங்களான்னா கிடையாது. அந்த 150ல் 50 கம்பெனி வரைக்கும் போடலாம், இல்லை 70-80 கம்பெனி வரைக்கும் போடலாம். ஏன்னா இது அந்த ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ். இப்போ லேட்டஸ்ட் டேட்டா லாஸ்ட் மந்த் ஃபேக்ட் ஷீட் மணி கண்ட்ரோலில் நீங்களும் போய் செக் பண்ண முடியும். moneycontrol.com அப்படின்னு வெப்சைட் போனீங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ல போர்ட்ஃபோலியோ என்ன, ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக தெரியும். அந்த ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 50 கம்பெனிக்கு மேலே இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி மந்த் நமக்கு பப்ளிஷ் ஆகிறது போன மாதத்தோட டேட்டா. கரண்ட் மந்த்தில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நடந்திருக்கும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க, அது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனியில் சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுவுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் டேட்டாவை நம்மளால பார்த்துக்க முடியும். அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். சரி, இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பாயிண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகம், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இல்லை பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு மார்ச் ஏப்ரல் டைம்லைனில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். அந்த வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த 1 இயருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், இல்லை பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது போடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னோட வியூ பாயிண்ட் என்ன இருந்தது, என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் தான் எஸ்ஐபிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு ஆம்ஃபி சொல்கிறதுக்கான ரீசனே ருபி காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது 10 ரூபாயிலையும் வாங்குவோம், குறைஞ்சி 8 ரூபாய் வந்தால் இன்னும் அதிக யூனிட்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மிட் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் அக்டோபர் 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அந்த மார்ச் ஏப்ரல் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 162 rupees வரைக்கும் குறைஞ்சிது. ஸோ இந்த லாஸ்ட் 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12-14 மாதமாக கிட்டத்தட்ட 0 ரிட்டர்ன்ஸ் இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். ஆனால் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 200 ரூபாயிலையும் வாங்கியிருப்பீங்க, 160 ரூபாய் வரும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் த யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. டிசம்பர் 2 வரும்போது மறுபடியும் அது ஆல்மோஸ்ட் 200 கிராஸ் ஆகுதுன்னும் போது
அதிக யூனிட்ஸ் நடுவில் பை பண்ணதுனால கண்டிப்பாக மிட் கேப் இந்த ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டில் பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதுதான் எஸ்ஐபியோட அட்வான்டேஜ். ஸோ கன்ஃபியூஷனே இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யார் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்லை நீங்களா அனலைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இது வந்து இன்னும் எஸ்ஐபி, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்டபிள்யூபி பற்றி பேசும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸோட அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சரி, அடுத்து எஸ்ஐபி. சாரி, நம்ம 2007 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்போ ரொம்பவே பீக்கில் இருந்த டைம் 25/6/2007 தான் இது என்எஃப்ஓவாக லான்ச் ஆச்சு. 10 ரூபா அப்போ இருந்தது. இப்போ அதோட என்ஏவி ப்ரைஸ் வந்து 205, 200 கிராஸ் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த 18 வருஷத்தில் 10 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் போயிருக்கு. குறைஞ்சாலும் திருப்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ஏவி வந்து நம்ம 10 ரூபான்னு பார்த்தோம். ஸோ 2007 இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 205, 200 கிராஸ் ஆயிடுச்சு. இது வந்து 2025 டிசம்பர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் 2025 இருக்கும். இந்த டைம்லைனில் 10லேருந்து 205னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக, ஐ மீன் போட்ட பணம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படின்றது தான். எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து 2007 வந்து மார்க்கெட் பீக்கில் இருந்தது. அந்த டைம்லைனில் ஆல்மோஸ்ட் 21,000 வரைக்கும் போச்சு. 2008-9 8,000 வரைக்கும் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இந்த 10 ரூபீஸ் கூட கிராஸ் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கிராஸ் ஆச்சு. பட் அந்த டைம்லைன்லையும் எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10% வரைக்கும் இருந்துச்சு. இதை வந்து எந்த வெப்சைட்டில் பார்க்கலான்றதை நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேட்டாவையும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி வெறும் 1000 ரூபீஸ் இந்த டைம்லைனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025 வரைக்கும் கண்டினியூ பண்ணால் நீங்கள் போட்ட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து 223 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், 223 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்ட, 18 வருஷம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து போட்ட பணம் வந்து 2.23 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஒர்த்து வந்து 18.4 lakhs. இதோட ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 19.8%. நம்ம கோல்டு தான் வந்து லாஸ்ட் 3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். கோல்டு இவ்வளோ ஏறிடுச்சு, அதுவும் இந்த வருஷம் தான் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 20 வருஷத்துக்கு 20% கிட்ட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஃபினாமினா அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வார்த்தை. போட்ட பணம் இவ்வளோ தான், அதுவும் இன்னமும் 1000 ரூபீஸ் தான் போடுறீங்க அப்படின்னா இதுவே 10,000 ரூபீஸ் போட்டிருந்தீங்கன்னா 22 லட்சம் போட்டு உங்ககிட்ட இருக்க போகிற பணம் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2 crores கிட்ட உங்ககிட்ட இருந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்த 18 இயர்ஸோ இல்லை ஃப்யூச்சருக்காக நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபிக்கு இந்த ஃபண்டை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட வியூ. சரி, லம்சமாக வந்து இதே டைம்லைனில் 2007 அப்போ என்ஏவி பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் இருக்குது. ஸோ ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் இருக்கும். இதே 10,000 யூனிட்ஸ் இது வரைக்கும் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க 18 வருஷம்னா உங்ககிட்ட இப்போ 200 ரூபீஸ் இருக்குது. 205 வச்சுக்கிட்டா ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா போட்டு 20 லட்ச ரூபா. இது வந்து நீங்கள் போட்டுட்டு உங்கள் சன்னோட பர்த்டே, டாட்டரோட பர்த்டேன்னு நீங்கள் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 18வது வருஷம் 20 லட்ச ரூபாய் இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு தாராளமாக நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் எங்கே வேணால் படிக்க வச்சுருக்கலாம். அண்ட் மேரேஜுக்குன்னு இன்னொரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணமே வந்து மேரேஜ்க்கும் சஃபிஷியண்ட்டாக போயிருக்கும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு பண்ணலாமா அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து அகெயின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி இந்தியா க்ரோ ஆக போகுது, இந்தியா ஸ்டோரி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் டேர்ம் ஃபண்ட். சரி, இது பார்த்தாச்சு. இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2007 to 10 மார்க்கெட் கிராஷ் அப்போ பயங்கர ஃபால் இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ 3 இயர்ஸ் வந்து லம்சமாக போட்டவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 2014 to 16 மார்க்கெட் ஒரு டவுனாக இருந்தது அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ அந்த டைம்லைன்லையும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. கோவிட் டைம்லைனில் ஒரு 3 months வந்து ஒரு பயங்கர ஃபால், பட் உடனே ரெக்கவரி. ஏன்னா இது அக்ராஸ் த மார்க்கெட் நடந்த ஒரு ப்ராப்ளம். பட் அந்த 2020லேருந்து இப்போ 2025 வரைக்கும் பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத்துனா இந்த மிட் கேப் ஃபண்டில் நடந்துச்சு. யூஸ்வலாகவே லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்போட க்ரோத் வந்து ரொம்ப குயிக்காக நடக்கும். பட் ஆனால் நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டிய டைம்லைன் 5 to 7 years. ஸோ அந்த 5 yearsல நல்ல பீக் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். யாரெல்லாம் 2021, 22ல் ஆரம்பிச்சிங்களோ 2025ஓட ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ். பட் ஃபஸ்ட்டு 3-4 years 21, 22, 23, 24 இந்த 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. 2025 கம்பேர் பண்ணாலும் ஆட் பண்ணி பார்த்தாலும் அந்த ஹியூஜ் ப்ராஃபிட்ஸில் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு தான் சொல்லணுமே தவிர ஃபுல்லாகவே நெகட்டிவ்
இதை எடுத்துருங்க அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. யூஸ்வலாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் ப்ராடக்ட் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பணத்தை சேர்க்கறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ பண்ணுறதுக்குன்னு நீங்கள் ஆரம்பித்து 60+ ஆனோடனே உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பென்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எஸ்ஐபி லம்சம் பார்த்துட்டோம். இதே மாதிரி எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்க 2007 அப்படின்னா இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ பணம் இருக்கும் அதையும் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ தட் வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஃபுல் பணத்தை போட வேண்டாம். அதாவது உங்ககிட்ட மொத்தமே 10 லட்சம் இருக்குன்னா இதில் போடாதீங்க. உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டுன்னு வருது, ஒரு 50 லட்ச ரூபா வருதுன்னா அதில் வந்து மேபி ஒரு 30-40% பேஸ்ட் ஆன் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல், பென்ஷன் வருதா, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த எஸ்டபிள்யூபியில் உங்கள் பணத்தை போடுங்க. மொத்தமாக போட்டுட்டு எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ஆஃப்டர் 60 அதில் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதையுமே வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2007 ஒரு 10 lakhs ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எவ்ரி மந்த் இது 25/6 ஜூன் 25 வந்து இது லான்ச் ஆச்சு. நம்ம ஜூலை விட்டுட்டு ஆகஸ்ட் 1 எவ்ரி மந்த் வந்து எஸ்டபிள்யூபி டேட் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்ரி 1 வந்து 6,000 rupees. அது எப்படி கணக்குனா ஒரு 10 lakhsக்கு 7% அப்படின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,800 பக்கம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6,000னா ஒரு 7.1-7.2% வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு கணக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் கனெக்ட் பண்ணுறது இல்லைனா ஒரு ஜென்ரல் தம் ரூல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எஸ்டபிள்யூபின்னும் போது 7% அதிகபட்சமாக 8% வரைக்கும் போங்க. அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணிங்கன்னா கேபிட்டல் நிற்காது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த எஸ்டபிள்யூபியில் 6,000 ரூபாய் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா 18 வருஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 13.26 lakhs வந்து வித்ட்ராயல் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட பென்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். இந்த 13.26 lakhs தாண்டி இது எவ்வளோ பணம் வளர்ந்துருக்கும். நீங்கள் போட்டு 10 லட்சம் தாண்டி இது பணம் வித்ட்ரா பண்ணிட்டீங்க 18 வருஷத்தில். இருந்தாலும் உங்ககிட்ட இன்னைய தேதிக்கு 2025 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதே அமௌண்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா இவ்வளோ இருக்கும். சப்போஸ் இந்த 6,000 10,000ஆவோ 15,000ஆவோ பை நவ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 40-50 lakhs ஆகுது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் HDFC மிட் கேப் ஃபண்டில் ஒரு ஓவரால் வேல்யூவாக காமிச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்டபிள்யூபியோட அட்வான்டேஜ். ஸோ இதை பார்த்துட்டு நானும் எஸ்டபிள்யூபி போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து போட்டுட்டு நான் பணத்தை எடுத்துக்கிறேன், பாசிவ் ஃபண்டாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்கம் வேணும்னு கேட்குறாங்க. பட் பாயிண்ட் என்னென்னா உங்கள் ஏஜ் என்ன, எதுக்காக நீங்கள் பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, அதை ரீயூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு எஸ்டபிள்யூபி உங்களுக்கு வேணுமான்னு பாருங்கள். இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 2007 to 10 சொன்னேன். அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 lakhs வரைக்கும் குறைஞ்சிருக்கும். உங்கள் கேபிட்டலே 10 lakhsலேருந்து 4-5 lakhs ஒரு 4.4-4.5 lakhs வரைக்கும் ட்ராப் ஆகிருக்கும். ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஃபால். ஏன்னா மார்க்கெட் பீக்கில் போட்டிங்க, பயங்கர ஃபால் இருந்திருக்கும். 2011க்கு தான் வந்து நீங்கள் போட்ட பணம் வந்து 10 lakhs வரைக்கும் ஈக்குவேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 95 lakhs வரைக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பயங்கர பேனிக் வரும். அந்த பேனிக் சுச்சுவேஷனை நீங்கள் தைரியமாக இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஃபுல் பணத்தையும் போடாதீங்கன்னு சொல்கிறது. உங்கள் ஓவரால் பென்ஷன் 1 கோடி போட்டுட்டு அது 45 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்கில் போட்டிருந்தா 1 கோடி இருக்கும், அப்படி ஒன்றும் ஆகாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த அளவுக்கு ஃபால் இருக்குன்றது தான் மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ரிஸ்க் ஃபேக்டரை தெரிஞ்சு எனக்கு மார்க்கெட் புரியுது, இந்த ஃபண்டை இவ்வளோ டீட்டெயிலாக நானும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ வேணுமோ நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற டிசிஷன் எடுங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, வெறும் ஒரு ஸ்டடி பர்பஸ், ஒரு எஜுகேஷனல் இதுக்காக நான் ஷேர் பண்ணுற வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டை இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம். ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். இது அதிகமாக மிட் கேப் ஃபண்டில் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நான் 7 to 10 பீரியட் சொன்னேன். 2007லேருந்து 10 வரைக்கும். 16லேருந்து 17-18 வரைக்கும் ஒரு சில ஃபண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தது, குறைஞ்சிது. 20லேருந்து 24 வரைக்கும் பயங்கர புல் ரன், யாரும் எதிர்பார்க்காத ரிட்டர்ன்ஸ், மறுபடியும் ஒரு 10% ஃபால். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் 3-4 இயர்ஸ் ஏதோ ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வரும். அதனால் ஃபண்ட் வேல்யூஸ் மாறும். லாங் டேர்மாக எஸ்ஐபி போடுங்க, லாங் டேர்மில் எஸ்டபிள்யூபி திங்க் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னா கஷ்டம்னே பேசிகிட்டு இருக்கோம். கஷ்டமான விஷயம் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் புரிஞ்சுக்கிறதோ இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டோ கிடையாது. ஏன்னா போட்டுட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். பணத்தை போடுறோம், அது பணம் உடனே வளர்ந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் ஸ்கேமில் மாட்டிக்கிறோம், லாஸ் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு பேசுகிறோம். பட்
இந்த ஃபண்டு NAV 10 ரூபாயிலேருந்து 200 ரூபீஸ் போகிறதுக்கு 18 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19% எஸ்ஐபியில், லம்சமாக பார்த்தீங்கன்னாலும் 16-17%. ஸோ லாங் டேர்மில் இந்த மாதிரி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு எந்த அசட் கிளாஸும் கொடுக்காது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பொறுமையாக காத்து கிடக்கிறது மட்டும்தான். அண்ட் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறதுக்கு 18 வருஷம், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 24-25 வருஷம், உங்கள் ரிட்டையர்மெண்ட் 30 வருஷம், எல்லாமே லாங் டேர்ம் தான். அவசரத்துக்கு எதிர்பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் புரியாது. பொறுமையாக யோசிச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், பணம் தானாக வளரும். அண்ட் அகைன் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வேறு ஏதாவது ஃபண்ட் அனலைஸ் பண்ணணும், இல்லை இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.